பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களேன்னு இந்த சத்தத்தை வந்து லாஸ்ட் ஒரு 20 நாளா கேட்டு 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 எல்லாரும் எப்பப்பா முடிக்க போறீங்க இந்த கேம்பெயினை அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லா கட்சிகளும் தெரு தெருவா வீடு வீடா மக்களை தேடி வராங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான கேம்பெயினை எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. நாளையோட முடிய போகுது. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. சில பேர் பரோட்டா போட்டாங்க, சில பேர் அனல் பறக்க பேசினாங்க, சில பேர் வசைப்பாடுவதையே வழக்கமா வச்சிருந்தாங்க, சில பேர் நம்மளை சிரிக்க வச்சாங்க, எல்லாமே இருந்துச்சு. இதுல யாரோடைய கேம்பெயின் வந்து உண்மையிலேயே ரசிக்கத்தக்க வகையில ஒரு பெஸ்டான கேம்பெயினா இருந்துச்சு, உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? யாரை சொல்லுவீங்க? அப்படி ஒருத்தரை மட்டும் சொல்லிட முடியாது சார். ஒவ்வொரு நாளைக்கு வந்து இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு வந்து என்னுடைய நாள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அப்படி வந்து இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸில் எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வகையிலையுமே வந்து இப்போ பெரிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய இதை வந்து எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வேட்பாளர்கள் அடிப்படையில் எல்லாருமே வந்து அவங்களால இந்த நாட்களில் என்னென்ன உழைப்புகளை போட முடியுமோ எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து மெயினா பேசும் பொருளா மாறினது, எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி விட்டதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கேம்பெயின் தான். அதுல வர கூட்டத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் பின்னாடியே போறதை பார்த்து நம்மளுக்கும் பின்னாடி வர வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் மற்ற கட்சிகளுக்கும் வந்து கிரியேட் ஆச்சு இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ விஜய் அவர்களுடைய கேம்பெயின் பெரிய அளவுல சோசியல் மீடியா தளங்கள்ல ஒரு பேசும் பொருளாக இருக்கு. தேர்தல் முடிஞ்சாலும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்ல கேம்பெயின் போனாரு. அவரும் வந்து சளைக்காம எல்லா தொகுதிகள்லையும் போய் பிரச்சாரம் பண்ணது, டே பை டே அவருடைய கேம்பெயின் வந்து இம்ப்ரூவ் ஆனது அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. பீப்புள் இஷ்யூஸை வந்து எடுத்து பேசினது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே இருந்தது. அவர் தான் வந்து திமுகவுடைய ஒரு ஃபேஸாகவே வந்து இருந்தார் அப்படின்றத பார்க்க முடியுது. அவர் தான் ஸ்டார் கேம்பெயினர். இப்போ உதயநிதியை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்த ரோட் ஷோ மாதிரி போய் பேசக்கூடிய விஷயங்களை அவர் எடுத்து பண்ணாரு. ஆனால் வேற ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் எல்லா மேடை கூட்டங்கள்லையும் இல்லை அந்த பொதுக்கூட்டங்கள் மாதிரி வச்சு பேசக்கூடிய அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவர் பண்ணார். இப்போ விஜயை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கடைசியில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனே பண்ணாமல் தேர்வு எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தேர்வு எழுதி ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து விஜயினுடைய பிரச்சாரம் அப்படின்றது இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றப்ப அவர் கேம்பெயின் போகும்போது, ரோட் ஷோவாக போகும்போது அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வரக்கூடிய கூட்டம், அதே நேரத்தில் அது வந்து ஒரு அலையாகவும் மாறி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு மோனோலாக் மாதிரி தனியா பேசிட்டே இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு இன்டராக்டிவா வந்து கொண்டு போயிருக்காரோ விஜய் அப்படின்றது தான் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா மக்கள் வந்து அப்படி பாத்தீங்கன்னா அப்படி வந்து மக்களோட பேசினதுன்னா உதயநிதியை தான் சொல்லலாம். இப்போ விஜய் கூட வந்து அவரும் கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு தானே போனாரு. அவர் என்ன பண்ணாருன்னா மக்களோட அன்பை ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில அவரும் வந்து பார்த்து தான் படிக்கிறாரு. அவரும் வந்து முன்னாடி ஒரு பேப்பர்ஸ் வச்சுட்டு என்ன பேசணுமோ அந்தந்த தொகுதியில் என்ன பேசணுமோ அதை வந்து பேசுறாரு. மோஸ்ட்லி அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது இப்போ 2019 2024 காலகட்டங்களில் இருந்தது மாதிரி, 2021 காலகட்டங்களில் இருந்தது மாதிரி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவர் வந்து ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தார். குறிப்பாக வந்து அவர் வந்து சசிகலா பற்றியும் அவர் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் விமர்சனம் பண்ணது, அவங்களுடைய புகைப்படத்தை காமிச்சு விமர்சனம் பண்ணது மேபி திமுகவுடைய கேடர்ஸ் ரசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியவங்க நியூட்ரலாக வந்து திமுகவுக்கு வாக்களிக்கலாம் இந்த முறை அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து ரசிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லைதான். இப்போ கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எய்ம்ஸோடைய செங்கல், அந்த ஒற்றை செங்கல் வந்து முக்கியமான ஒரு பிரச்சாரமாக ஒரு யுத்தியாக இருந்தது. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் பேசப்படலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய விஜய் வந்து தீவிரமாக அவர் பண்ண அந்த ரோட் ஷோ, அதனால அவருடைய பிரச்சாரங்கள் ஷேடோ ஆயிடுச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் உதயநிதியுடைய பிரச்சாரம் கம்பேரிட்டிவ்லி வந்து கடந்த காலங்களை விட லோவாக தான் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த முறை வந்து இன்டராக்டிவாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் விஜய் வந்து கையசைச்சு அவர் வந்து அவருக்கே உரிய அந்த பாணியில் வந்து அந்த ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது இல்லாமல் வந்து அந்த அவர்களுடைய ரசிகர்கள் வந்து துண்டை தூக்கி வீசுறாங்க இல்லையா, அவர் மேலே வந்து தூக்கி போடுறாங்க, அதை எடுத்து அவர் வந்து ஒரு மாலை மாதிரி அவர் அனுபவிச்சுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த திமுக அதிமுக இந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸில்
எப்பயுமே வந்து அவங்க அந்த துண்டை வந்து போட்டிருப்பாங்க, தலைவர்கள் போட்டிருப்பாங்க, யாரும் தூக்கியெல்லாம் வீச மாட்டாங்க ஒரு தலைவர் மீது. ஆனா விஜய் வந்து ஒரு புது ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து அவர் வந்து கொண்டு வர்றது புதுசா இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. அவரும் அவருக்குரிய பாணியில அந்த நகைச்சுவை உணர்வோட அக்ரெசிவா பேசுறது, பாடல் பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. எப்பயுமே அதுவும் ஒரு கவனத்தை ஏற்படுத்தும். இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்பீச்சஸும் எங்கேயும் வைரலான மாதிரி தெரியல. ஸோ கேம்பெயினிங்னு வரும்போது எப்படி ஸ்பீச்சஸ் வந்து இந்த வாட்டி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சோ அதே மாதிரி கேம்பெயினிங்கான பாடல்கள் ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பக்கம் பாடியிருக்கிறாரு, விஜய் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாடல்களுக்கு பழக்கப்பட்டவங்க சினிமா துறையிலேருந்து வந்ததுனால. அதே மாதிரி திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இந்த வாட்டி வந்து ரொம்பவே பயங்கரமான பாடல்கள் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆட்ஸில் மூலமாக கேம்பெயின் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப் எல்லா வகையான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து பார்க்க முடியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இப்போ திமுக கட்சியை வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவர்கள் கூட அந்த பாட்டுக்கு வந்து வைப் பண்ற மாதிரி பாட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி வைப் பண்ற வகையிலயாச்சும் ஏதோ ஒரு வகையில இந்த பாட்டை வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. விஜய் அவர்களுடைய பாடலும் அதே மாதிரி தான். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயுமே சரி விஜய் கேம்பெயின் வந்தாலே அவருடைய பாடலோட சேர்ந்து வந்து அந்த கேம்பெயினிங்கை வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்க பாடல்கள் மூலமாகவும் இந்த கேம்பெயின் அப்படின்றத எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பிரதான கட்சிகள்னு பார்க்கும்போது அதிமுக, திமுக, டிவிகே இப்போ வந்து அவங்களுடைய பாடல்கள் வந்து அதிகமா கேட்க முடிந்தது அப்படின்றது பார்க்க முடியுது. அதிமுகவை விட திமுக மற்றும் தாவேகாவினுடைய பாடல்கள் தான் அதிகமாக ஒலித்ததாக பார்க்க முடியுது. அதே நேரத்துல யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜயோட பாட்டை கேட்க நிறைய போயிருப்பாங்க. ஆனா அப்படி போறவங்க கூட திமுகவோட சாங் இருக்கு பாருங்க, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், அந்த சாங்கை வந்து ஆட்லயே கேட்டிருப்பாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டே கேட்க முடியும். அந்த அளவுக்கு டிஜிட்டல் மீடியால வந்து பெரிய ஒரு கேம்பெயினை டிஎம்கே ரன் பண்ணாங்க. பட் இன்ஸ்டாகிராம்னு வரும்போது அங்க ஸ்கோர் பண்ணதுன்னா டிவிகே தான் நான் நினைக்கிறேன். டிவிகேக்கு வந்து விஜய் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவர் கூலர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அவர் இளநீர் குடிச்சதா இருக்கட்டும், அவர் பண்ணதை மற்ற தலைவர்களும் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. விஜய் ஒரு ட்ரெண்டை செட் பண்றாரு. அதை வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கும்போது எல்லா தலைவர்களும், இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடியவரே கிடையாது. அவரை வந்து கட்டி பிடிச்சி வேட்பாளர் முத்தம் கொடுக்கறது, அவருக்கு கூலிங் கிளாஸ் போட்டு விடுறது, அது எல்லாமே வந்து வெளிப்படையா பாக்குற எல்லாருக்குமே தெரியும். என்னப்பா விஜய் பண்ணாரு அதே மாதிரி இவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? கடைசி நேரத்துல ஒருத்தர் படிச்சு எக்ஸாம் எழுதி அவர் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்ப தாவேக்காவை பொறுத்தவரையில இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயினுடைய இன்னைக்கு அவருடைய கேம்பெயின் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்வெல்மிங்கா இருந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா யூஸ்வலா வந்து சென்னை மாதிரியான நகரங்கள்ல மக்கள் வந்து வெளியே வந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்கு ரொம்பலாம் கூட்டம்லாம் கூட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டி நகர் அந்த பக்கம்லாம் வரும்போது பெரிய அளவுல கூட்டம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்தது, நிறைய இடங்கள்ல காலியா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்வெல்மிங்கான சப்போர்ட் அப்படின்றது இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ பர்சனலாவே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்க 2 பேர்த்திட்டயுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச்சஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச்சஸும் பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தலில் ரொம்ப மெனக்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஒரு கேம்பெயின் ஸ்டைலை செட் பண்ணதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பங்குண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வைப்ஸ் வித் எம்கேஎஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து தினசரி அவர் வந்து சோஷியல் மீடியாவோட எங்கேஜ் ஆகி இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஷோஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலாக இவங்க 2 பேருடைய பிரச்சாரத்தை கவனிக்கும் போது நீங்க பார்த்த ஒரு யூனிக்கான விஷயம் என்ன? முதலமைச்சர் வந்து தன்னை அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த லாஸ்ட் 1 இயராகவே பார்க்கும்போது இந்த களம் மாறுது, ஆடியன்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டை, அது எந்த கண்டென்ட்டாக வேணா இருக்கட்டும், ஒரு அரசியல் தலைவர் பேசுறதா இருக்கட்டும், ஒரு பொலிட்டிக்கலான விஷயத்த கன்வே பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து விஜயுடைய வருகை, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சி, இதன் காரணமா வந்து நிறைய மாறி இருக்கு. முன்ன மாதிரி வந்து ரொம்ப லென்த்தியான ஸ்பீச்சஸை மக்கள் கேட்கறது இல்லை. இந்த ரீல்ஸ் ஃபார்மெட்டுக்குள்ள சுருக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது அதுக்குள்ள என்ன பண்ணலாம், அந்த ரீல்ஸ் ஜென்ரேஷனை இல்லை ரீல்ஸோட ட்ரெண்டை சிஎம் புரிஞ்சுட்டு தான் அப்படி பண்ணாரு பாருங்க. அந்த கூட்டணி முடிச்சுட்டு வந்து அது வைரல் ஆகுது அப்படின்னா அவருக்கே அது புரிஞ்சிருச்சு. மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான், அவர் வந்து கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தா கூட அவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருக்காரு. பட் ஒரு ஆக்ஷன்ல அவர் வந்து அதை கன்வே பண்ணாரு, அது பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. அதே மாதிரி முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுகளுக்காகவே 2021க்கு முன்னாடி வரையும் பெரிய அளவுக்கு ட்ரால் செய்யப்பட்டிருக்காரு. அவர் பேசும்போதெல்லாம் ஆக அப்படிங்கிறத அதிகமா யூஸ் பண்ணுவாரு, உள்ளபடியேன்னு சொல்றது, அப்புறம் வந்து அந்த பழைய இதுபடி வந்து மானே தேனேன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவாரு பாருங்க, அந்த மாதிரி சொல்றது. அந்த மாதிரி வந்து சில ட்ரெடிஷ்னலான பேச்சாளர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசுவாங்க. அந்த இடத்துல இருந்து ஸ்டாலின் நகர்ந்து அவருடைய ஸ்பீச்லயே வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேச ஆரம்பிச்சாரு. ட்ரெண்டிங்கான வார்த்தைகளை பேசினாரு. இப்ப சமீபத்துல கூட நான் பாட்டுக்கு மாணிக்க மாதிரி என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், மத்திய அரசு வந்து என்ன பாஷாவா மாத்திருச்சுன்னு சொல்லி
இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் கிட்டயும் அதெல்லாம் போய் சேர்ற மாதிரி அவருடைய கேம்பெயினை கட்டமைச்சுக்கிட்டாரு. உதயநிதி வந்து அவருக்கு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு செங்கலை வச்சு அவர் கேம்பெயின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அதே ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள அவருக்கு ஒரு பிரச்சார வடிவமைப்பை உருவாக்கி அதையே அவர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இதுல எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினது அப்படின்னா 2 பேர்ல ஸ்டாலினோட ஸ்பீச் தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பேசினாரு அப்படின்றத பார்க்க முடியுது. எந்த வகையிலயும் வந்து ரொம்ப டேட்டா ஓரியன்டாவோ இல்ல ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுறதை தாண்டி மக்கள் கிட்ட எளிமையா எப்படி பேசினா வந்து இந்த கேம்பெயின்ல வந்து ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய கேம்பெயின் இருந்ததுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய இணையதளங்கள்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச்சஸ் வந்து ட்ரெண்டிங்கா இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து நக்கலா பேசினாரு, மக்கள் கிட்ட காமெடியா வந்து பேசினாரு, எடப்பாடி பழனிசாமியை வந்து கலாய்ச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்னா சீரியஸ் அப்படின்றத வந்து எப்படி விஜய் அவர்கள் வந்து இது என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு பண்றாரோ அதே மாதிரி அந்த ஒரு ஜோன்லயே பண்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே அதிக சட்டமன்ற தொகுதிகளுக்கு போன ஒரு நபர் அப்படின்னா அவர் தான் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாத்துட்டையும் பேசி அவர் வந்து கேம்பெயின் பண்ண ஒரே நபர்னா அவர் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிவுக்கு பின்னாடி அவங்க வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில ஒரு சிங்கிள் மேனா அந்த கட்சியில ஒரு முகமாக அவர் வந்து பல இடங்களுக்கு போறாரு. அது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலை அப்படின்றத தாண்டி இன்னைக்கு அவர் பேசக்கூடிய இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணிசமான ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து இந்த கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் அப்படின்ற விமர்சனத்தை பொதுவாக வைத்தாலும் அது திமுகவுக்கும் பொருந்தும் இல்லையா? ஸோ இப்போ விஜய் ஒருத்தருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுனால அவருக்கு வந்து தன்னெழுச்சியாக கூட்டம் வருது அப்படின்றத நம்ம ஒத்துக்க முடியும். அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஒத்துக்க முடியும். மற்ற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கொடுக்காம அவர்களை எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய பல கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு திரளான மக்கள் இருப்பதையும் பார்க்க முடியுது. அவருடைய கேம்பெயின் மெத்தட்ஸ் இல்ல கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே அவரை வந்து தன்னை ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு தான் மக்கள் முன்னாடி முன்னிறுத்துவார். அவருடைய பேச்சும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பொலிட்டீஷியனுக்கான அந்த இலக்கண தமிழோடு பேசுறதோ அடுக்கு மொழியில பேசுறதோ அதெல்லாம் இருக்காது. ரொம்ப சாதாரணமா ஒரு கிராமத்து நபர் வந்து எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. திமுக எதிர்ப்புன்னு வரும்போது ஒரு மிக வலிமையான பிரச்சாரத்தையே அவர் பண்ணாருன்னு தான் சொல்லணும். சில நேரங்கள்ல அவருடைய பேச்சு வந்து அவர் வரம்பு மீறி பேசுறாரு, அவதூறா பேசுறாருன்னா கூட திமுகவை சார்ந்தவர்கள்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அவருக்கு வந்து ஒற்றை நபராக அதிமுகல இருந்து அத்தனை வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சில நேரங்கள்ல அவர் வந்து அந்த நெரட்டிவ் செட் பண்றதுல கொஞ்சம் ஃபெயில்ட் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. ஐ திங்க் நம்ம கூட நிறைய நேரங்கள்ல பேசியிருக்கோம். இப்போ அவருடைய அட்டாக் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி இல்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நோக்கி இருந்தது அப்படின்றது பல நேரங்கள்ல அவருடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றது டைவர்ட் ஆகி வேற ஒன்னா போனது மாதிரி தோணுது இல்லையா? ஆமா, அது நீங்க சொல்ற மாதிரி இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு தொடர்ந்து அவர் ரிப்ளை பண்ணிட்டே இருந்தது. ஒரு பர்செப்ஷனா பார்க்கும்போது ஸ்டாலின் என்னைக்குமே வந்து விஜய் பத்தி பேசுனதே கிடையாது. அவர் அவருடைய ஒவ்வொரு பேச்சிலையும் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் தான் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. பட் அதுக்கு ரிப்ளை பண்ணதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கூட இப்ப சமீபத்துல ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்துகிட்டு அந்த முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் இருக்கக்கூடிய திமுகவில் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு ரிப்ளை பண்ணது ஒரு பர்செப்ஷன் பிளண்டர் அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அதோட மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல திமுகவோட கேம்பெயினை பத்திலாம் இவருக்கு பேசிட்டு இருந்தார். அதாவது திமுக வந்து இப்ப உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று கொண்டு வராங்க, இல்ல மக்களுடன் ஸ்டாலின், இல்ல வெல்வோம் ஒன்றாக, அந்த மாதிரி ஒரு கேம்பெயினை கொண்டு வராங்கன்னா அந்த கேம்பெயினை வந்து எதிர்கட்சிகள் வந்து வாயில சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதை நம்ம சொல்லி இது பாப்புலர் ஆகக்கூடாது அப்படின்னு அது திமுக வந்து ரொம்ப சரியா பண்ணுச்சு. திமுக எந்த இடத்துலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ண சுற்றுப்பயணத்தையோ கேம்பெயினையோ இல்லை அவங்க கொண்டு வர ஒரு பிரச்சாரத்தையோ அவங்க சொல்லவே மாட்டாங்க. மறைமுகமாக தான் தாக்குதல் நடத்துவாங்க. இவர் வந்து சில நேரங்கள்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா கூட சில விஷயங்கள்லாம் வந்துச்சு. திமுக என்னென்ன பண்ணுச்சுன்னு இவரே சொல்ற மாதிரி கட் பண்ணி போட்டாங்க. என்ன பண்றாரு, அவர் வந்து அவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் அப்படி வரிசையா சொல்லிட்டே வராங்க. அது சோசியல் மீடியால டிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக ஓட்டு கேட்கறாருங்க, நாங்க பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் பாருங்க பட்டியலிட்டு சொல்றாரு. 2017-18 அந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஐடிவிங் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நானே ஒரு டைம் வந்து ஒரு ட்வீட் போட்டு பெரிய சிக்கலை சந்திச்சேன். அதிமுகவுடைய ஐடிவிங்ல இருந்து அந்த ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்ணி எனக்கே ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து ஆக்டிவா செயல்பட்ட காலகட்டம்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் டேல வந்து அதிமுகவுடைய ஐடிவிங்கே இல்லாம போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அந்த இடத்துல தான் திமுக வந்து ஸ்கோர் பண்றாங்க, அதிமுக ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப கண்டென்ட்ஃபுல்லா பேசியிருக்காரு. இப்ப தலைவர்களே பேசின தலைவர்களே பாத்தீங்க அப்படின்னா இப்ப திமுக வந்து பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்தி எடப்பாடி வந்து அவர்களுடைய அடிமை, எடப்பாடி வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை தான் கட்டமைச்சாங்களே தவிர, எடப்பாடியை பொறுத்தவரையில கண்டென்ட்ஃபுல்லா நிறைய விஷயங்கள், நம்ம எவ்வளவு கடன்ல இருக்கிறோம் அப்படின்றத பத்தி பேசினாரு, அவருடைய ஆட்சி காலத்துல வந்த சோதனைகளை பத்தி பேசினாரு. இப்ப திமுக ஆட்சியை பொறுத்தவரையில பெரிய நெருக்கடியை சந்திக்கல அப்படின்றத பத்தி பேசினாரு. நிறைய ஊழல் குற்றச்சாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவர் கண்டென்ட்ஃபுல்லா நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. ஆனா அதெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதிமுக இல்ல, அதிமுகவுடைய சமூக ஊடகம் அப்படின்றது ரொம்ப வீக்கா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டாங்க. அதுல இப்ப தாவேக்காவை பொறுத்தவரையில அவர் வந்து புதிதாக ஆரம்பித்திருக்கிறார், அவருடைய ரசிகர்கள் தன்னெழுச்சியாக சோசியல் மீடியால ரொம்ப களமாடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி ஒரு காலகட்டத்துல அவங்களும் இதே மாதிரியான ஒரு சூழல்ல இருந்தாங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி பத்தி எந்த கண்டென்ட் பண்ணாலும் இணையத்துல ஒர்க் ஆகும். அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த விஷயங்களை வந்து இணையத்துல பேசிட்டே இருப்பாங்க. இப்ப தாவேக்கா பத்தி நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு காலகட்டத்துல இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்கா அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோசியல் மீடியாவை இன்னும் வந்து பெட்டரா அதிமுக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. அதே மாதிரி ஆளும் கட்சி அப்படின்றப்போ அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதை வந்து ப்ரூவ் பண்ற வகையில பாத்தீங்கன்னா சீரியல் நடிகர்கள் தொடங்கி திரைப்பட நடிகர்கள் வர எல்லாருமே வந்து திமுகவுக்காக வந்து கேம்பெயின் பண்றத பார்க்க முடியுது. கேம்பெயின்னா களத்திலேயே நேரடியா போய் திமுகவினுடைய பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து வாக்குகளை சேகரிக்கிறாங்க. ஸோ அது ஒரு அடுத்த கட்ட ஒரு கேம்பெயினிங்கா பார்க்க முடியுது. இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லயே வந்து எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தோற்றம் வந்து கிட்டத்தட்ட இப்போ பப்ளிக்கோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அங்கிள் நெக்ஸ்ட் டோர், இப்போ பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கிள் மாதிரி, பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி இருக்காரு. அது எப்படி சொல்றது, அந்த வேஷ்டி ஷர்ட் அப்படின்றதும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்றதும் மக்கள் வந்து எதை கனெக்ட் பண்ணிப்பாங்க, நம்மளோட எளிமையான ஒரு ஆளா இருக்கிறாரு எடப்பாடி அப்படின்ற மாதிரி அந்த கேம்பெயினை வந்து பாசிட்டிவா ரிசீவ் பண்றதையும் வந்து நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதிமுக வந்து இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் வரும்போது இந்த மாதிரியான கருத்துக்களும் சைமல்டேனியஸா இருந்துட்டு இருந்ததை நோட் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு தேர்தல்கள்லயுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய கேம்பெயின் வந்து கவனிக்கப்படும். ஆனா இந்த தேர்தல்ல பெரிய அளவுல கவனிக்கப்படல. அவங்க ஏதோ ஒரு கிவ் அப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது. சோசியல் மீடியால அவங்க வந்து இப்ப விஜய் அட்டாக் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட களத்துல வந்து மக்களை சந்தித்து கேம்பெயின் பண்ணும்போது மக்களை எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒரு தொய்வு இருந்த மாதிரி பார்த்தேன் நானு. நீங்க எப்படி அதை கவனிக்கிறீங்க? நிச்சயமா சீமானுடைய கேம்பெயின்ஸ் அப்படின்றது அவர் வந்து எதுக்கும் அசரவே இல்லை. தன் முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் சரி, சில நூறு பேர் இருந்தாலும், நீங்க சொன்ன மாதிரி மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் அவருடைய வேகத்தை அவர் குறைச்சிக்கவே இல்லை. எல்லா தொகுதிகளுக்கும் சுற்று சுழன்று பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, எல்லா வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனா ஊடக வெளிச்சம் அப்படின்றது இன்னைக்கு விஜய்க்கு அதிகப்படியா கிடைச்சதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா அது மாறிடுச்சு. அதே நேரத்துல அவங்க வேட்பாளர்களில் சிலர் வந்து விஜய் குறித்தான விமர்சனங்களை வைக்கும் போது அவங்களுக்கும் ட்விட்டர்லயோ சரி இல்லை இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலையுமே ஒரு கூடுதலான அட்டென்ஷன் கிடைச்சிது. அதுக்கு ஈல்ட் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க பிரதானமான திமுக எதிர்ப்பு பெரிய அளவுக்கு பண்ணாம விஜயை அட்டாக் பண்ணோம்னா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறது அந்த பின்னணியிலேயே வந்து அவங்க போயிட்டாங்க. அது ஒரு டிராபேக் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் பிரதானமா, மற்ற கூட்டணிகளுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. இந்த 4 முனை போட்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது 4ல வந்து ஒரே வேட்டி கட்டிய முதல்வர் வேட்பாளர்னா எடப்பாடி பழனிசாமி, ஒரே ஷேவிங் பண்ணாத முதலமைச்சர் வேட்பாளர்னா விஜய்னு சொல்லலாம். நீங்க மற்ற இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், பட் வந்து அதுலயும் கூட சில மெசேஜ் இருக்குன்னு நான் பாக்குறேன். எப்பவுமே வேட்டி சட்டையில இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இந்த தேர்தலில் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறினாரு. மற்ற 3 பேருமே எப்பவுமே கிளீன் ஷேவ்டா இருப்பாங்க. நம்ம இபிஎஸ்ஐயோ ஸ்டாலினையோ இல்ல சீமானையோ வந்து தாடி வச்சு பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு படத்துக்காக கொஞ்ச நாள் தாடி வச்சிருந்தாரு சீமான், மற்ற நேரத்துல வைக்கல. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னைக்கு பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பிலோ 35-40 எல்லாருமே அப்படின்னு ஒரு பியர்ட் லுக்ல தான் இருக்காங்க. அந்த கிளீன் ஷேவ்ன்றதே வந்து போன ஜெனரேஷன், அது ஒரு பூமர் தான்பா அப்படி இருப்பாங்க. 51 வயசு தானே ஆகுது, அதனால அவர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்காரு. இல்ல, அவருடைய டார்கெட் குரூப் நான் சொல்ல வரேன். அதான் அவருடைய டார்கெட் குரூப் மாதிரி தான் அவர் இருக்காரு. ஒரு 35 வயது வாக்காளர் என்ன எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு. அதிமுகவுடைய வாக்காளர்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அந்த 35-40க்கு மேலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் வந்து சொல்லுவார்ல, எனக்கு வந்து தாவேக்காக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு 20 வயசு கம்மியாயிடுச்சு அப்படின்னு. எனக்கு என்னமோ செங்கோட்டையனை பார்த்தா அப்படி தெரியல. ஆனா முதலமைச்சர் பார்த்தோம் அப்படின்னா அவர் உண்மையாகவே ஒரு 20 வயசு கம்மியான ஒரு நபர் மாதிரி தான் தெரியுது.
அவருடைய அவுட்ஃபிட் லுக் அவுட்ஃபிட் எல்லாமே வந்து மாத்திருக்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில யாருடைய பிரச்சாரம் எடுபட்டது அப்படின்றத பத்தியும் பேசணும். இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி. திருமாவளவன் அவர் இருக்கிறாரு, அப்ப அதே மாதிரி பிரேமலதா இருக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி காங்கிரஸ்லயும் தேசிய தலைவர்கள் முதற்கொண்டு வந்துட்டு போனாங்க. யாருடைய கேம்பெயின் அப்படின்றது தனித்துவமாக இருந்தது, அந்த கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணதா பாக்குறீங்க? திமுக கூட்டணியை எடுத்துக்கிட்டோம், கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அலையன்ஸ், நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல நிறைய தலைவர்களுடைய பிரச்சாரம் வெளியிலேயே தெரியல. உதாரணத்துக்கு வைகோ, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஃபெரோஷியஸான ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வயது காரணமா அவர் பெரிய அளவுக்கு அவரால் பேச முடியலன்னு நினைக்கிறேன். அவருடைய கேம்பெயின் வெளியில தெரியல. திருமாவளவன் நிறைய இடங்கள்ல பேசினாரு. ஆனா வந்து என்னன்னா, இந்த கடைசியில அவர் போட்டியிலிருந்து விலகுனது, அதாவது அவர் போட்டியிடலன்னு சொன்னது, சில இடங்கள்ல அவருடைய வேன்ல தொண்டர்கள் ஏறும்போது அவங்களெல்லாம் அவர் இறங்குங்கன்னு சொல்லி தட்டி விட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹைலைட் ஆச்சே தவிர அவருடைய ஸ்பீச் வழக்கமா எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்த சட்டமன்ற தேர்தலையும் கவனிக்கப்படும். அப்படி கவனிக்கப்படாம போயிருச்சு. இதுல பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமா நான் பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு படம் மாதிரி கிண்டல் செய்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பிரேமலதாவுக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இவங்க தான் நம்ம அணியோடைய நட்சத்திர பேச்சாளர், பாருங்க நமக்காக பயங்கரமா கேம்பெயின் பண்றாங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே மாறிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி துரந்தர்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசின ஒரே ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. அந்த மாதிரி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலையும் திருமாவளவன் வந்து இவங்க பேரை சொல்லும் போது எழுந்து நிக்கலன்னு சொல்லி அடுத்தடுத்து அவங்க எப்படி ஒரு ஜெட்டு வேகத்துல அவங்க கேம்பெயின் தொடங்குச்சோ அது அப்படியே டிராப் ஆனதையும் நம்ம பார்த்தோம். ஏடிஎம்கே சைட்ல எப்படி இருந்துச்சு ஸ்வேதா? ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் வந்து பிரச்சார இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சின்னு வரும்போது அவங்களுடைய மகள்கள் எல்லாரும் வந்து கேம்பெயினிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இணையதளங்கள்ல வைரலாவே போயிட்டு இருந்தது. அது வந்து ஒரு நெகட்டிவான வகையில விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே பெரிய அளவில் அவங்களுடைய கேம்பெயினும் நோட்டபிளா ஒரு விஷயத்தா மாறுச்சு. ஏன்னா அன்புமணி அவர்கள் எல்லா இடமும் போற இடம் எல்லாமே திமுகவை ஆன் பாயிண்ட் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. டே டு டேல இருந்து அவங்க இந்த 5 வருடத்துல வந்து என்னென்ன பிழைகள் பண்ணாங்களோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி அதுல வந்து அவருடைய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க. மோடி அவர்களும் வந்து அடிக்கடி வந்து இங்க கேம்பெயின் பண்ணி ரோட் ஷோ எல்லாம் பண்ணாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடைசியா தான் வந்தாங்க. அதுவுமே பெருசா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண மாதிரி வந்து இல்ல அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இங்க ஒரு இணக்கமான ஒரு கூட்டணியோட வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க என்டிஏ பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஏதோ பிடிச்சி இழுத்து வச்சிருக்க மாதிரியான ஒரு இதா இருக்கே தவிர இப்போ வரைக்கும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடி இருந்த அதே ஒரு ஜோஷ்ல இப்ப கேம்பெயின் பண்ணாரானா அப்படி பார்க்க முடியல அப்படின்றது தான் வந்து மக்கள் மத்தியிலேயே வந்து ஃபீல் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. நார்மலா பேசும்போதே அவர் வந்து பெருசா திமுகவே ஸ்டாலின் அவர்களே பெருசா நோட் பண்ணி இந்த பெரிய அளவுல கேம்பெயினை முன்னெடுத்த மாதிரி வந்து தெரியல. பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இருக்கு அப்படின்றத எல்லா தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய கேம்பெயின் தான் நம்ம வந்து பிரதானமா இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் இந்த கேம்பெயினே அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில நம்ம வந்து எல்லாத்துக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து பெரிய சிக்கல் வரும். ஏன்னா அவங்க சுயமாக வேற ஏதாவது ஒரு தகவல்களை சொல்லி அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலகட்டத்தில் விமர்சனமாக ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக அது பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கண்ட்ரோல் வந்து ஒருத்தட்ட இருக்கணும் அப்படின்றதுனால முதலமைச்சர் வந்து அவருடைய அந்த கேம்பெயின் வந்து திட்டமிட்டு அவர் தான் வந்து அந்த அணியினுடைய ஃபேஸ், அவருடைய பிரச்சாரம் அப்படின்னு தான் பிரதானப்படுத்தப்படும். மற்றவர்கள்லாம் வந்து வேட்பாளர்களுக்கு அங்கங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, ரோட் ஷோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லெவலில் வச்சுட்டாங்க. எடப்பாடியும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்புமணி இருக்கிறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு, எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாலும் அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப தனித்துவமாக இருக்கும். அது வந்து எவ்ரிடே லைவா அது வந்து எல்லா சேனலுக்கும் வந்து புஷ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தன்மையில் அதை வச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில வழக்கம் போல அவங்க வந்து சீமான் அவர்களை நம்பிதான் அந்த கட்சியுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றது வகுக்கப்பட்டது. விஜயை பொறுத்தவரையில அவர் வந்து எகெயின் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னால அவருடைய அந்த கேம்பெயின் அப்படின்றது இருக்குல்ல, இப்போ ஒரு நாளில் வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர் வந்து தொடர்ச்சியாக அவர் போகும்போதெல்லாம் கேம்பெயின் போகிறது இல்லை நிறைய நேரங்கள்ல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. ஆனால் போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து அவர் எடுத்துடுறாரு. அது வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ விஜயினுடைய கேம்பெயினுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிறது வரையுமான அந்த லைவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து மற்ற தலைவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து ஷேடோ பண்ணிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த கேம்பெயின் வந்து தனித்துவமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இந்த கேம்பெயின்ல மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை கட்சிகள் கூட்டணியில இருந்தாலும் என்டி அலையன்ஸ் உடைய கேம்பெயின் அப்படின்னாலே அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேம்பெயின் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கேம்பெயின், மத்தவங்க கேம்பெயின் எதுவுமே வந்து பெரிய அளவு தெரியல. எடப்பாடி அவர்கள் பேசுறது தான் வந்து ரொம்ப பெருசா வந்து பார்க்க முடிஞ்சது, நிறைய பரவலாவும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து அது பரவலாவே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போட்டிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. வியூவர்ஸ், இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய கேம்பெயின் எப்படி இருந்தது, அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் எப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து திட்டமிட்டு இருந்தாங்க, எது எடுபட்டது எது எடுபடலை அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.